ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு. இருந்தாலும் போறாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்களா நினச்சிக்கிறது அப்படி அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா, எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக்லைஃபுக்கு பார்த்தீங்களா, தக்லைஃபுக்கு நடந்துச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னார் ரோட்டில். அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். எவ்ரிதிங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். சென்சார் போர்டு ஷுட் இன்டர்ஃபியர் வித் எனிபடி. அந்த படத்தில் வந்து கட்சி கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதோ சரியாக இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் அ ஃப்ரீ திங். பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க. அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல. ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி விச் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க. அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அது ரிலீஸ் ஆகணும். ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம். அதனால் எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் த ரைட் வே டு அப்ரோச். எதிர்கட்சியினோட